بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا وإن تولوا فإنما هم في شقاق فسيكفيكهم الله وهو السميع العليم. صبغة الله ومن أحسن من الله صبغة ونحن له عابدون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே அல்ஹம்துலில்லாஹ் ஆயத்துகள் சம்பந்தமான தொடர்புகள், சபபு நுசூல், இன்னும் அதனுடைய அகராதி, அதனுடைய விளக்க உரைகள், தஃப்சீர்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு இப்பொழுது இலக்கிய நயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆயத்துகளில் வரக்கூடிய இதில் எந்த வார்த்தைகளை குறிப்பிட்டு கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்து அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறாரோ அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் வஹுவ ஸமீஉல் அலீம் என்ற வார்த்தை, சிபகத்தல்லாஹ், இது போன்ற வார்த்தைகளை இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். பாடம் 192, பாடம் நம்பர் 192. இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? ஹுக்குமுல் முபாலகத்தி வல் இஸ்திஆரா. முபாலகாவுடைய சட்டத்தையும் இஸ்திஆராவுடைய சட்டங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக முபாலகா என்றாலே மிகைப்படுத்தி சொல்லுதல் என்பது நமக்கு தெரியும். அது ஒரு சில நோக்கத்திற்காக வேண்டி அவ்வாறு சொல்லப்படுகிறது. முபாலகால பொதுவாகவே சொல்வதன் மூலம் அதில் சில விஷயங்கள் விளங்க வைக்கும். இஸ்திஆராங்கிறது ஒரு வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை எடுத்து புழங்குறது, அதை அறிவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு கரீனா, ஒரு தொடர்பு இருக்கும். இது சம்பந்தமான பாடங்களை தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம உள்ள காண போகிறோம். வாருங்கள் உள்ளே செல்லலாம். இன்ஷா அல்லாஹ் பாடத்தை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ். அல்லாஹ்வே அவருடைய விஷயத்தில் உங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான். இப்போ நம்மை அல் பலாகத் இலக்கிய நயத்தை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம சென்ற பாடத்தில் இலக்கிய நயத்து விஷயத்தில் ஈஜாஸ் சம்மந்தமாகத்தான் பார்க்கப்பட்டுச்சு. அதில் ஈஜாஸுடைய வகையை நாம் தெளிவாக விலக்கி காண்பித்தோம். ஈஜாஸ் பில் கஸ்ர், ஈஜாஸ் பில் ஹதுஃப் என்பதாக சொல்லி அதன் வகைகளை உதாரணங்களோடு சுட்டி காட்டினோம். இப்போ அதுக்கு அடுத்து அதை தொடர்ந்து ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், இதுவும் ஈஜாஸுடைய வகையை சார்ந்தது தான். ஃபீ ஈஜாஸுன், இங்கும் சுருங்க சொல்லி அதிகமான கருத்துக்களை நாடப்படக்கூடிய வார்த்தை தான் புழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு ஈஜாஸே ஹதுஃபோ கஸ்ரோ கிடையாது. ஈஜாசு லாஹிர், ஈஜாசுன் லாஹிருன். ஃபீஹி, இதிலே ஈஜாசுன் லாஹிர், வெளிப்படையான ஈஜாஸ் நமக்கு தெரிகிறது. அதாவது யக்ஃபீக் அல்லாஹு ஷர்ரஹும், யக்ஃபீக் அல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான். ஷர்ரஹும், அவருடைய தீங்குடைய விஷயத்தில். அப்போ அவருடைய தீங்குக்கு எதிராக அதை பாதுகாக்கிற விஷயத்தில், அதை விட்டும் உங்களை காப்பாற்றுகின்ற விஷயத்தில் உங்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல யக்ஃபீக் அல்லாஹு ஷர்ரஹும் என்று சொல்வதன் மூலம் தெளிவாக விளங்கிடுச்சு. தஸ்தீருல் ஃபிஅலி பிஸ்ஸீனி. அப்போ ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் சீன் புழங்கப்பட்டிருக்கு. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ்ங்கிற வார்த்தையில் சீன் புழங்கப்பட்டதை பார்க்குறோம். அப்போ அந்த சீனை கொண்டு தூன சௌஃப, சௌஃப என்ற வார்த்தை புழங்கப்படலை. ரெண்டு வார்த்தை இருக்குது, ஒன்று சீன், இன்னொன்று சௌஃப. இது ரெண்டையும் புழங்குவாங்க. நான் இங்கே சீனை புழங்கப்பட்டிருக்கு, சௌஃபோ புழங்கப்படலை. ஏன் அப்படின்னு சொன்னால் முஷ்இருன், உணர்த்துவதற்காக வேண்டி, பிஅன்ன லுஹூரஹு அலைஹிம், பிஅன்ன லுஹூரஹு அலைஹிம்,
அப்ப அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு என்பது அவர்கள் மீது அவர்களுக்கு எதிராக இருக்கும். அப்ப பியன்ன லுஹூரஹு அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய உதவி என்பது அலைஹிம் அந்த யூதர்களுக்கு எதிராக வாக்கிஉன் நிகழக்கூடியதாக இருக்கிறது. லுஹூரஹுங்கிறது முப்ததாவாயிடுச்சு, வாக்கிஉ ஹபர். அப்ப அல்லாஹ்வுடைய உதவி என்பது அவர்களுக்கு எதிராக யூதர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய உதவி என்பது நிகழக்கூடியதாக இருக்கிறது. ஃபி ஜமனின் கரீபின் நெருக்கமான காலத்தில். இதற்கு என்ன செய்ய ரொம்ப காலம் எடுக்க தேவையில்லை. ஜமன் கரீப் ரொம்ப நெருக்கமான காலத்தில் அல்லாஹ்வுடைய உதவி என்பது அவர்களுக்கு எதிராக வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதுதான் ஃபஸ்ட் யக்ஃபீகஹுமுல்லா என்ற வார்த்தையின் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறது. வெளிப்படையான ஈஜாஸ் எப்படி கண்டிப்பாக நடக்கும் என்பது, அது சீக்கிரம் நடக்குங்கிறதுக்காகத்தான் சீனை என்ன செஞ்சிருக்காங்க, புழங்கியிருக்கிறாங்க. சௌஃபோ புழங்கலை. சரி, அப்போ ரெண்டாவது விஷயம் சமீஉல் அலீம். வசயக்ஃபீகஹுமுல்லாஹு வஹுவ சமீஉல் அலீம் என்பதாக சொல்றோம். மின் சியகில் முபாலகதி முபாலகாவுடைய சீகாக்கள் இருந்து கட்டுப்பட்டது. மஅனாஹு அந்த கருத்து என்ன? அல்லதி அஹாத்த சம்உஹு அல்லதி அஹாத்த சம்அஹு வ அஹாத்த சம்உஹு வ இல்முஹு பி ஜமீல் அஷ்யா. முபாலகாவுடைய சீகால் மஅனாஹு கருத்து என்ன? அல்லது எப்படிப்பட்டதுன்னா அஹாத்த முழுமையா சூழ்ந்திருக்கிறது எல்லா விஷயங்களும், எதுவும் அதை விட்டு வெளியே போயிடாது. சம்உஹு அவனுடைய செவிப்புலனும், வ இல்முஹு அவனுடைய இல்மும் ஞானமும் அனைத்து விஷயத்தையும் சூழ்ந்திருக்கிறது, எதுவும் அதை விட்டு வெளியே சென்று விடாத அளவுக்கு. பி ஜமீல் அஷ்யா எல்லா வஸ்துக்களை கொள்ளும். அப்போ இந்த இடத்துல அஹாத்த சம்அஹு சம்உஹு வ இல்முஹு பி ஜமீல் அஷ்யா எல்லா வஸ்துக்களையும் அவனுடைய இல்மும் அவனுடைய செவிப்புலனும் என்ன செய்யுது, சூழ்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல சீகாவை புழங்கியிருக்காங்க, முபாலகாவுடைய சீகா. பொதுவாக முபாலகாவுடைய சீகான்னு சொல்லும்போது அதுல பொதுவாக அதிகமான தாபீர்கள் இருக்கு. முபாலகாவுடைய சீகால சிலது கியாசியா இருக்கும், சிலது சிமாயியா இருக்கும், செவிவெளி செய்தியாக இருக்குது, அல்லது என்னது சிமாயியாக இருக்கும். சரி, முபாலகாவுடைய சீகால முதல்ல ஃபஆலுன் அப்படிங்கிற வசனில் வருது. இந்த ஃபஆலுங்கிற வசன் இருக்குத ஃபேலை ஒரு முறைக்கு ரெண்டாவது முறை சொல்லுவதற்காக வேண்டி புழங்கப்படுது. உதாரணமாக ஜப்பாருன், கத்தாபுன், அத்தாலுன், பன்னாவுன், ஹத்தாவுன், கஸ்ஸாருன், கஃபாருன், தவாஃபுன், ஃபவாஹுன். இதெல்லாம் என்னது ஒரு சீகா. அடுத்து ஃபவுலுங்கிற சீகால வரும். 5 சீகா இருக்கு. முதல்ல ஃபஆலுங்கிற சீகால, ரெண்டா ஃபவுலுங்கிற சீகா. இது எதுக்கு வழங்கப்படும் சொன்னா, அதாவது இது வந்து பொதுவாக ஒரு குறிப்பிட்ட ஃபேலின் மீது நிலையாக இருக்கிறதுக்காக வேண்டி, நிலையை அறிவிப்பதற்காக வேண்டி, நிலையான விஷயத்தை அறிவிப்பதற்காக வேண்டி. உதாரணமா அகூலுன், சபூருன், கஃபூருன், வலூதுன், ஊமுன். இப்போ இதில் வந்து ஒரு நிரந்தரமாக இருக்கிறதுனால இந்த ஃபவுலுங்கிற வசன் வந்து அதனுடைய பிரயோஜனம் கொடுக்குது. மூணாவது மிஃஆலுங்கிற வசன், இது எதுக்குன்னு சொன்னால் ஒரு நிகழ்வினுடைய நடைபெறுதல் திரும்ப திரும்ப நடைபெறுறதுக்காக வேண்டி இந்த மிஃஆலுங்கிற வசனில் புழங்குவாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் அது அந்த மனிதனுடைய பழக்கமாகவே ஆயிடுச்சு. மிக்தாமுன், மிக்வாருன், மிஅத்தாவுன், மிக்வாலுன், மிஹாக்குன், மிஃசாகுன். அப்போ இவைகள்லாம் எனது திரும்ப திரும்ப எனது நடக்கிறதுனால அந்த மனிதனுடைய பழக்கமே அதுதான். இப்போ சிரிப்பு காட்டுறதே அவனுடைய பழக்கம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி. அடுத்து ஃபைலுங்கிற வசனில் வருது. ஃபைலுங்கிற வசனில் வரும்போது இது என்ன பிரயோஜனம் கொடுக்கும் சொன்னால்,
இதுவும் அதே மாதிரி தக்கரார் ஃபேலுடைய திரும்ப திரும்ப வர்றதுக்கு தான் பிரயோஜனம் கொடுக்கும். எந்த அளவுக்குன்னா, அதாவது இயற்கை ரீதியாகவும் படைப்பு ரீதியாகவும் அவனுடைய இதுக்காக வேண்டி ஃபைலுங்க வசனம் புழங்குவாங்க. அடுத்து உதாரணமா ஹலீமுன் கரீமுன் ரஹீமுன் கதீருன் பசீருன். அதாவது இது வந்து எப்படின்னு சொன்னால் ஃபைலுங்க வசனில் வந்து புழங்கி புழங்கி அவனுடைய பழக்கமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அவனுடைய ஃபித்ரதே அதுதான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஃபைலுங்க வசன், இது என்னன்னு சொன்னால் அதாவது ஒரு மனிதனுடைய அதாவது இந்த இடத்துல ஃபைலுன் அப்படிங்கிற வசன் வந்து ஒரு ஃபைலுங்கிற வசன் எதுக்காக புழங்கப்படும் சொன்னால், அதாவது அந்த விஷயத்த ஒரு மனிதனுடைய இதை தூண்டுறதுக்காக வேண்டி, உதாரணமாக ஹதீருன் அவனுடைய உணர்வுகளை தூண்டுறது, ஃபரிஹுன் நஷித்துன் இது போன்ற வசங்கள் வழங்கப்படுது. அப்போ இதில் வந்து அவசாலி சிமாயி உண்டு, அதே மாதிரி கியாசி உண்டு. இப்போ நம்ம சொல்வது கியாசி. சிமாயி எடுத்துகிட்டு சொன்னால் ஃபஅலத்துன் ஹுமசத்துன்ங்கிறது, ஹொத்தமத்துன் ஹுயாத்துன். அது மாதிரி ஃபீலுங்கிற சீகால வரும் கியாசி. சித்தியக்குன் ஹிர்ரிஜுன் கித்தீசுன். அப்புறம் ஃபாவுலுங்கிற சீகால வரும், ஃபாரூக் நாத்தூர். அடுத்து மஃஈலுங்கிற சீகால வரும், மிஃஈன் மிஸ்கின் மியாத்தீர் மின்தீக் மிஸ்கின் மியாத்தீர் மின்தீக் இது போன்ற விஷயங்கள் புழங்கப்படும். ஃபுஆலுங்கிற வசனில் குப்பாருன், மிஃஅலுங்கிற வசன் மித்அனு மிஸ்அருன், ஃபுஆலுங்கிற வசன் துவாலுன் உஜாபுன் குராமுன். அப்போ இந்த வசனங்கள் என்ன செய்யும், சிமாயான கியாசியான வசனங்களில் முபாலகாவுடைய சீகாக்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம். பொதுவாக முபாலகா எதுக்காக வேண்டி கொண்டு வரப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முபாலகாவுடைய சீகாக்களில் நம்ம கியாசி சிமாயின்னு சொல்லி 2 வகையாக பார்த்தோம். அது எதுக்காக வேண்டி புழங்கப்படுதுங்கிற உதாரணத்தோடையும் பார்த்தோம். பொதுவாக முபாலகாங்கிறது எதுக்காக வேண்டி புழங்கப்படும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அதாவது யாரை பற்றி நம்ம பேசப்படுமோ அவருடைய தன்மையில் ஒரு அடைதலை ஏற்படுத்துறதுக்கு, அல்லது ஒரு மூழ்குதல், அல்லது ஒரு வரம் மீறுதல் ஏற்படுத்துறது. உதாரணமாக அத்தபலீகுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னால், முத்தஇயுடைய சிஃபத்தில் அதாவது ஒரு சாத்தியக்கூறு அறிவாலையும் பழக்கத்தாலே ஒரு சாத்தியக்கூறு ஏற்படுத்தணும். இப்போ சாத்தியக்கூறு ஏற்படுத்துறதுக்காக வேண்டிய அறிவாலையும் சரி, அதே மாதிரி பழக்கத்திலையும் சரி. உதாரணமாக குர்ஆன்ல எல்லாம் சொல்கிறான், அவுக ظுலுமாத்தின் ஃபீ பஹரின் லுஜ்ஜியின் யக்ஷாஹு மௌஜ் மின் ஃபௌகிஹி மௌஜுன் மின் ஃபௌகிஹி சஹாபுன் ظுலுமாத்துன் பாதுஹா ஃபௌக பாது இதா அஹ்ரஜ யதஹு லம் யகத் யராஹா வமன் லம் யஜ்அலில்லாஹு லஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர். அவுக ظுலுமாத்தின் ஃபீ பஹரின் லுஜ்ஜியின் யக்ஷாஹு மௌஜுன். இப்படி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியிருந்தா போதும். இந்த வார்த்தை அவுக ظுலுமாத்தின் ஃபீ பஹரின் லுஜ்ஜியின் யக்ஷாஹு மௌஜுன், அது ஒரு இருளை போன்று, அதில் வந்து அதாவது அந்த அலை மூடக்கூடிய ஒரு கடுமையான ஒரு ஆழமான கடல்னு சொல்லி தான் போதும். அப்போ அந்த நோக்கம் முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த இடத்துல அந்த இருளினுடைய அந்த கடுமையை காமிக்கிறதுக்காக வேண்டி அந்த அலையினுடைய மோதுதலை ஒன்றன் பின் ஒன்றாக தொடராக அலை அடித்துக்கொண்டே இருக்கிறத வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த சிஃபத்தை என்ன செய்யறது, ஒன்றன் பின் ஒன்றாக காட்டுறதுக்காக வேண்டி. அப்போ இதை கொண்டு என்னன்னு சொன்னால், காஃபிர்களுடைய வழிகேடு, அவங்களுடைய மடமைத்தனத்தினுடைய அந்த தன்மையை மிகைப்படுத்தி சொல்றதுக்கு, அவங்க அதாவது எல்லையில்லாத வழிகேட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக வேண்டி. அப்போ அந்த எல்லையில்லாத ஒரு நிலைக்கு போயிட்டாங்கிறத எடுத்து சொல்றதுக்காக தான் இப்படி வந்து நிச்சயது அதிகமாக அதில் வந்து கொண்டு வரப்பட்டு சொல்லப்படுது. இதை கொண்டு
அக்கல் ரீதியாகவும் சரி, ஆதத்து ரீதியாகவும், பழக்க ரீதியாகவும் தெரியுது. நம்ம அடுத்ததாக இது ஒரு நோக்கத்துக்காக புழங்கப்படுது. அதே மாதிரி இஹ்ராக்காக புழங்கப்படும். அதாவது ஒரு விஷயத்த ஆழமாக சொல்றதுக்காக. இது என்னன்னு சொன்னால், அதாவது அக்கலன் இது சாத்தியமாகும் அறிவு ரீதியா. ஆனால் ஆதத் பழக்கத்தில் இது சாத்தியமாகிறது கஷ்டம். ஆனால் வந்து அக்கல்ல வந்து அது நடக்கிறதுக்கு ஜாயிஸ், அதாவது அந்த நிகழ்வு அக்கல்ல ஏற்படும். ஆனால் ஆதத்தில் ஏற்படுறது கொஞ்சம் இதுதான். இது போன்று நடக்கிறது வந்து ஆதத்து வந்து என்னது, அதை ஏற்றுக்கொள்ளாது, நடைமுறை ஒத்துக்கொள்ளாது. ஆனால் அக்கல் ரீதியாக இருக்கும். இப்போ அதுக்கு தான் அது இகராக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. உதாரணமாக ஆதத்தில் தூரமாக இருக்கும், ஆனால் அக்கல்ல கூடக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். உதாரணமாக இன்னல்லதீன கதபு பி ஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா லா துஃபத்தஹ் லஹும் அபுவாபு ஸமா வலா யதுகுலூனல் ஜன்னத ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபி சம்மில் ஹியாத். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால், எவர்கள் பொய் சொல்கிறார்களோ, நம்முடைய அத்தாட்சிகளை பொய்ப்படுத்துகிறார்களோ, இன்னும் அதை கொண்டு பெருமை அடிக்கிறார்களோ, அவர்கள் அதை இட்டும் பெருமை அடிக்கிறார்களோ, அவர்களுக்கு வானத்துடைய கதவுகள் திறக்கப்படாது, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அத்தா எலிஜல் ஜமலு ஃபி சம்மில் ஹியாத். அதாவது ஒரு ஊசியுடைய ஓட்டையில ஒரு ஒட்டகம் நுழையும் வரைக்கும் சொல்லி சொல்றான். அப்ப இந்த முபாலகாவை பார்த்தோன்னு சொன்னா, இது அறிவு ரீதியா ஏற்படலாம். அறிவு ரீதியா இது வந்து ஒரு சிந்திக்கிறதுக்காக வேண்டி சொல்லப்படுது இஹ்ராக்குடைய அடிப்படையில். ஆனா ஆதத்துல இது நடக்காது. குஃபார் வந்து சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க, அவங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவங்களுடைய அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது எது வரைக்கும் ஓட்டையுடைய அந்த ஊசியுடைய ஓட்டையில ஒட்டகம் நுழையும் வரைக்கும். இது நடக்கவே நடக்காது. இது ஒருபோதும் நடக்காது. அதே மாதிரி காபிர்கள் சொர்க்கத்தில் நுழைவது நடக்காது. அப்படி ஷாயர் இந்த விஷயத்து, அதாவது இதில் என்ன சொல்லப்படுது, ஒரு விஷயம் சொல்லிட்டு அது வந்து அடுத்து என்னது, இது நடக்காதுங்க, இது வந்து நடக்கிறது சாத்தியமில்லாத விஷயம் பழக்க ரீதியா. ஆனால் வந்து இந்த அறிவு ரீதியாக ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது. சரி, ஏன்னா வந்து அந்த ஊசியினுடைய ஓட்டங்கிறது ரொம்ப பொடியானது, சிறுசானது. அதில் நூல் தான் நுழைய முடியும், ஒட்டகம் நுழைவது சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி காஃபிர்கள் என்ன செஞ்சாலும் சரி சொர்க்கத்து நுழைவது சாத்தியம் கிடையாதுங்கிற விஷயத்த சொல்லப்படுது. எப்படி ஒட்டகம் அந்த ஓட்டைகளும் நுழையாதோ அதே மாதிரி இவங்களும் நுழைய மாட்டாங்க. அப்படி பழக்க ரீதியாக இது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லாது, ஆனால் அறிவு ரீதியாக சாத்தியக்கூறுகள் இருக்கு. சரி, நான் அல்லாஹ்வுல எல்லா விஷயத்திலையும் சக்தி பெற்றவனா இருக்கான். அவன் நினைச்சா நினைச்சுமா அந்த ஓட்டையில கூட ஒட்டகத்தை நுழைய வைக்க முடியும், அவனுக்கு சக்தி இருக்கு. அல்லது நிச்சயா அந்த ஓட்டையே விரிச்சிருவான் உள்ள நுழையிற மாதிரி. சரி, அதே மாதிரி மூணாவது எடுத்துட்டோம்னா ஒலு ஒலுவுக்காக வேண்டி நினைச்சுவாங்க, ரொம்ப அழகாக புழங்குவாங்க. அது என்னன்னு சொன்னால் அக்கல் ரீதியாகவும் சரி, நடைமுறை ரீதியாகவும் சரி, அதை வந்து என்ன செய்யறது, தன்மையை தடுக்கிறது, அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று. உதாரணமாக குரான்ல வருமா எக்காது ஜெய்துஹா யுதிவு வலவுலம் தம்சு நாருன். இப்போ இந்த இடத்துல சொன்னால் ஒலுவில் வந்து எந்த அளவுக்கு கூடுனதுன்னு சொல்லி சொன்னால், அதில் கது லவ் லவ்லா காத இதெல்லாம் வந்து புழங்குவாங்க அந்த வார்த்தைக்கு. எக்காது ஜெய்துஹா யுதிவு வலவுலம் தம்சு நாருன். அப்போ இந்த இடத்துல ஜெயித் இந்த எண்ணெய் இருக்குது, அது வந்து தானாக என்ன செய்யாது, நெருப்பு இல்லாமல் எரியவே எரியாது. இது வந்து அறிவு ரீதியாகவும் நடக்காது, ஆதத்து ரீதியாகவும் நடக்காது, பழக்க ரீதியாகவும். அப்போ இந்த இடத்துல எக்காதுங்கிற வார்த்தை நுழைஞ்சிருக்கு இந்த ஆயத்தில், அது வந்து நடக்க முடியாதுங்கிறது லேசாக குறைச்சி காட்டுது. அப்போ வயின் கால மக்ரூம் லி தசூல் பின்ஹுல் ஜிபால். இந்த இடத்துல அவங்களுடைய மக்கர் அந்த சூழ்ச்சி இருக்குத, பெரிய பெரிய மலையை ஒன்றும் செஞ்சிட முடியாது, அது அடைஞ்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும்
காண, அதாவது காண, இங்கு, காத, இந்த மாதிரி வார்த்தைகளை வழங்கியிருக்காங்க. அப்போ இது வந்து அக்கல் ரீதியாகவும் சாத்தியமில்லை, ஆழத்து ரீதியாகவும் சாத்தியமில்லை. அப்போ இந்த மாதிரி முபாலகாக்க வேண்டி சில விஷயத்துக்காக முபாலகா புழங்குறாங்க. அதில் நம்ம இந்த 3 விஷயங்களை சொல்லி காமிச்சோம். ஒன்று வந்து தப்லீகுக்கு, ரெண்டாவது இக்ராக்கு, மூணாவது உலுவுக்காக வேண்டி புழங்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்ததாக சிபுகத் அல்லாஹ் சும்மிய தீனு சிபுகத்தன். அப்போ மார்க்கத்தை சிபகத் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. பி தரீக்கில் இஸ்தியாரத்தி, இஸ்தியாராவுடைய அடிப்படையில். ஹைசு தல்ஹரு சிமத்துஹு அலல் முஃமின், எவ்வாறு ஹைசு தல்ஹரு சிமத்துஹு, அந்த குணம் அலல் முஃமின், மூமினின் மீது அவனுடைய அந்த உயர், அந்த குணம் வந்து வெளிப்படும் வண்ணமாக, வெளியாகும் வண்ணமாக இஸ்தியாராவுடைய அடிப்படையில் இந்த சீகாவை என்ன செய்யப்படுது, சிபகத், தீனுக்கு சிபகத்துங்கிற வார்த்தை வழங்கப்பட்டிருக்கு. கமா எதுஹரு அசரு சிபுகி ஃபிஸ்ஸோபி, வாடையில் அந்த சாயத்தினுடைய அந்த கரை, சாயத்தினுடைய அந்த சாயல் எவ்வாறு அதில் வெளிப்படுமோ, அந்த அசராத் பிரதிபலிப்பு அதில் வெளிப்படுமோ, அதே மாதிரி மோமீன்கள் இருக்காங்களே, அவர்களுடைய அமல்களுடைய வெளிப்பாடு அவங்களுடைய அமல்களில், அவங்களுடைய உடல்களில் வெளிப்படக்கூடியதாக இருக்குது, அவங்களுடைய தோற்றத்தில் வெளிப்படக்கூடியதாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்லப்படுது, இஸ்தியாரா, அதாவது அந்த இதுக்கு பதிலாக இஸ்தியாராவை வழங்கியிருக்காங்க. சௌப, அதாவது தீனுக்கு பதிலாக என்ன செஞ்சுருக்காங்க, ஆடை இஸ்தியாராவை வழங்கி என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ சிபுகத் அல்லாஹ் அப்படிங்கிறது இந்த இடத்துல தீனை வந்து என்னது, சிபுகத் என்பதாக இஸ்தியாராவோட அடிப்படையில் இஸ்தியாராவை என்ன செஞ்சுருக்காங்க, இரவல் வாங்கியிருக்காங்க. எதுக்கு, ஆடை அப்படிங்கிறது தான் என்னது சிபகத். எப்படி வந்து சிபகத்துக்கு வந்து இருக்குதோ அதே மாதிரி தீனை அதோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஆடையின் மூலம் சாயம் வெளிப்படுது பார்க்குறதுக்கு, அதே மாதிரி தீன் மூலம் உடல் என்ன செய்யும், அவருடைய உடல்களில் தீனுடைய அந்த அஸ்ராத் வெளிப்படும் என்பதை தெளிவாக சொல்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை இஸ்தியாரா வாங்கியிருக்காங்க. அப்போ இஸ்தியாராவுடைய விஷயம், சில விஷயங்கள் முன்னாடி ஏற்கனவே தெளிவாக போய்விட்டது. இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்ட அடுத்து வரக்கூடிய இடங்களில் நம்ம விளக்கம் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல என்னது, முபாலகா விஷயத்தையும் பார்த்தோம். நம்ம ஈஜாஸில் தாஹிரான ஈஜாஸ் அது சம்பந்தமாக பார்த்தோம். அடுத்ததாக இஸ்தியாரா விஷயத்தில் இஸ்தியாராவுடைய அந்த தன்மை வெளிப்படுறது எப்படி என்பதையும் நாம் இங்கு கண்டோம். அல்லாஹ் தஆலா நாம் கற்கக்கூடிய இந்த கல்வியை பயனாக்கி நாம் செய்யக்கூடிய முயற்சியை கபூல் செய்வானாக. மேலும் நாம் படிக்கக்கூடிய கல்வி விளங்கச் செய்து அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.